அயலி சிவா சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். உதய பெருமாள் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் அவங்கள கேவலமாக மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உதய பெருமாள் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன்னு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது தான் அயலியும் சிவாவும் வந்து சொல்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்து வந்ததானே, எதுக்காக நீங்கள் உடஞ்சி போகக்கூடாது, இனிமேல் தான் வர்மாவோட ஆட்டம் தொடங்க போகிறோம், அது வரைக்கும் நம்ம எல்லாமே அனுசரித்து போய்ட்டு ஆகணும் அப்படின்னு அயலி சிவா ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. உதய பெருமாள் முன் வச்ச காலை பின் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே கபிலன் இந்த வேலையை வேண்டாம், நமக்கு இந்த அரசியலும் வேண்டாம், இந்த பதவியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பேசாமல் விட்டு தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செல்வநாயகி கூட ஆமாங்க, வெளியில் போய் உங்களுக்கு முதல் தார ஒருத்தி இருக்கா, அந்த டிவியில் நியூஸில் வந்து சொன்னாலே அவளை பற்றி கேட்குறவங்க கிட்டேயெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியல, நம்ம குடும்பம் இது நாள் வரைக்கும் இவ்வளவு கேவலத்துக்கு ஆளானதே கிடையாது, இப்போ பாருங்கள் வெளியிலேன்னு தலை காட்ட முடியல, உதய பெருமாளுக்கு முதல் தார இருக்கிறதாவும் அவளை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினதாகவும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் நமக்கு தேவைதானா, இந்த எலெக்ஷனும் வேண்டாம், இதில் நீங்கள் போட்டியிடவும் வேண்டாம், பேசாமல் ஒதுங்கிக்கோன்னு சொல்லி செல்வநாயகம் முதற்கொண்டு பின்வாங்குறாங்க. அப்போ இந்திராணி சித்தப்பா உங்களை யாராவது மிரட்டினாங்களான்னு கேட்கும்போது தான் வர்மா என்ன மிரட்டினான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் சித்திக்கிட்ட சொன்னால் இன்னும் ஆட்டம் அதிகரிக்கும், அதனால தான் நான் அவகிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, அவள் பயப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம நாமினேஷன் பண்ணறதுக்கே விட்டுருக்க மாட்டா, அதனால தான்மா இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலைங்கிறாங்க உதய பெருமாள். இனிமே தான் மாமா ஆட்டமே இருக்குது, கண்டிப்பாக வர்மா இதோட அமைதியாக இருக்க மாட்டான், இன்னும் பல பல பிரச்சனைகளும் சிக்கலையும் உருவாக்கத்தான் செய்வோம், அரசியல்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம், இதையெல்லாம் நம்ம சாமர்த்தியமாக சமாளிச்சுட்டா ஆகணும்னு செலியன் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்ட உதய பெருமாள் என்னது குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமேல் தான் வர்மாவோட ஆட்டம் அதிகரிக்கும், நம்ம இப்படியே விடக்கூடாது சிவா, இதை வச்சு தான் நம்ம வர்மாவையே நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு அயலி சிவா நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோமாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க. அப்போ இந்திராணி பயப்படுறாங்க, என்ன அயலி சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பார்ப்பீங்க, வர்மாங்கிறவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல் தெரியுமா, அவங்ககிட்ட நீங்கள் எப்படி மோதுவீங்கன்னு கேட்குறாங்க இந்திராணி. அண்ணே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அம்மாவுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் வர்மாவை பிடிக்க போகிறோங்க, நீங்கள் ஒன்றும் இதை நினச்சி பயப்படாதீங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். சாந்திங்கிறவங்க 8 மணிக்கு லைவாக எப்படி மாமாவை பற்றி இவ்வளோ ஒரு தப்பாக பேசினாங்களோ அந்த தப்புக்கு இன்னைக்கு சரியான பதிலடி, மாமாவே இன்னைக்கு லைவ்ல சேனலில் திருப்பி நம்ம பதில் பேச வைக்கலாங்கிறாங்க அயலி. ஆமாம் இந்த யோசனை நல்லா இருக்குதுங்கிறாங்க இந்திராணி. எப்படியோ பிரச்சனையை பெருசாக்கி காயப்படுத்தாமல் விடமாட்டீங்க போல இருக்கு, இதில் ஏதாவது ஒரு முடிவு தான் வருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க கபிலன். டே கபிலா கொஞ்சம் அமைதியாயிரு, இப்போ நம்ம எந்த தப்பும் பண்ணலைங்கிறத நம்ம நிரூபிச்சாகணும், அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் இது தப்புக்கு சமமாக போயிடும், நீ கொஞ்சம் அமைதியாக இருடா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க இந்திராணி. என்னமோ பண்ணி தொலைங்க, இவரை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம், இந்த பதவியும் வேண்டாம் உயர்வும் வேண்டாம்னு சொல்லி தொலைச்சேன், கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கபிலன் உதய பெருமாள் மேலே கோவப்படுறாங்க. உதய பெருமாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது சிவா, வாங்க உடனுக்குடனே இந்த வர்மா என்னதான் நோக்கத்தோடு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவா அயலி அவங்க டீமோட கிளம்பி போகிறாங்க. அயலி சிவா டீமோட ஜீப்பில் போய்கிட்டு இருக்கும்போது ரேஷ்மா அவங்க ஜீப்புக்கு முன்னாடி வண்டி போட்டு நிறுத்துறாங்க. அப்போ சிவா என்ன ரேஷ்மா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வந்து குறுக்க நிற்கிறான்னு கேட்குறாங்க. ஐயோ சிவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும், நீ வா இங்கே அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன ரேஷ்மா நாங்கள் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டுருக்கோம், நீ திடீர்னு கூப்பிட்டா நான் எப்படி வருவேங்கிறாங்க. நீ வந்து தான் ஆகணும் சிவா, நான் கூப்பிட்ற இடத்துக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரேஷ்மா என்னால் வர முடியாதுங்கிறாங்க சிவா. அப்போ அயலி சிவாவை பார்த்து முறைக்கிறாங்க. சிவா என்ன செய்யறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாரு உனக்காக ஒரு முக்கியமான விஷயத்த நான் திரட்டியிருக்கேன், உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வா இப்போ அப்படின்னு சொல்லி ரேஷ்மா கூட்டிகிட்டு போகிறத அயலி பார்க்குறாங்க. பார்த்து அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ ஜாலியாக சுற்றி போகிறதுக்கு போகிற மாதிரி பார்க்குறாங்க. ரேஷ்மா என்னங்கிற உண்மையை சொல்லாமையே சிவாவையும் வலுக்கட்டாயமாக அவங்க வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் வண்டியில் ஜாலியாக போகிறாங்க. என்ன அயலி பார்க்குறாளா அப்படின்னு சிவாவும் திரும்பி பார்க்குறாங்க. அடப்பாவி எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கோம், இந்த ரேஷ்மாவை கண்டதும் அவள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாரு, சேச்சா என்னதான் பண்ணுறாரு இவர், இப்படி டியூட்டியில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்காரு அப்படின்னு அயலி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ரேஷ்மாவும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் அது என்னங்கிறத சொல்லாமலே சஸ்பென்ஸாக கூட்டிகிட்டு போகிறதுனால சிவாவுக்கும் என்னென்னு தெரியல. ரேஷ்மா நீ விளையாடாத, இப்போ நாங்கள் எவ்வளோ முக்கியமான காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது நீ என்னை தட்டிட்டு வந்துட்டு தெரியுமாங்கிறாங்க. அட உன்னை தட்டிக்கிட்டு போய் என்ன நான் ஹனிமூனாக கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை அங்கங்கே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னா, உனக்காக ஒரு முக்கியமான விஷயத்த நான் திரட்டி வச்சுருக்கேன் தெரியுமா, அந்த சாந்திங்கிறவங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு குடும்பத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலியும் இருக்குது, எல்லாம் நான் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் என்னங்கிறதையே நான் விசாரிச்சுட்டேன், இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், அதுவும் சொன்னால் தெரியாது, நேருக்கு நேராக உன்னை காட்டுறதுக்காகத்தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிடுறாங்க ரேஷ்மா. ஓ அப்படியா, அப்போ அந்த ரேஷ்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமாக அனாதையாக நிற்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்கிறாங்க, அதெல்லாம் பொய், நீ சொன்னதுக்கப்புறம் நான் அவளை கண்காணித்தேன், நிறைய விஷயங்கள் சேகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரேஷ்மா சாந்தியை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. என்ன ரேஷ்மா இங்கே தானே சாந்தி இருக்கிறதா சொன்னேன், எங்கே காணாங்கிறாங்க. ஐயோ நம்ம போட்ட பிளான் எப்படியோ திட்டம் போட்டது வெளியே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சிவா. வீடு எங்கே போயிட போகிறாங்க, அவங்க
அவங்கள பற்றின டீட்டெயில் அத்தனையும் விசாரிச்சுட்டேன். இங்கே இல்லாட்டி அங்கே, அங்கே இல்லாட்டி இங்கே, இன்னைக்கு மாட்டாட்டியும் நாளைக்கு மாட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வண்டியில் வராங்க. அவள் எங்கே ஏற்றிட்டு போனாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. அயலி சரியான உச்ச கோபத்தில் இருக்காங்க. சிவாவும் ரேஷ்மாவும் வந்து நிற்கிறாங்க. என்ன அயலி என் மேலே கோவமானு கேட்குறாங்க. கோவம் வராமல் இருக்குமா? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு இதுதான் நேரமா? ஏ ரேஷ்மா, இவரை தான் இழுத்துட்டு போய் சுற்றிட்டு வரணுமா? ஏன் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? எவ்வளோ ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கோம், அந்த நேரம் பார்த்து நீ இவரை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஜாலியாக சுற்றுறதுக்கு இதுதான் டைமா? கொஞ்சம் கூட அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டும் கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க அயலி. அப்போ தான் சிவா சொல்கிறாங்க, இதை பாரு அயலி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் சும்மா ஊர் சுற்ற போகலை. நீ என்ன வாய்க்கு வந்தபடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? வார்த்தைகளை கொட்டாத அயலி, எவ்வளவு காயப்படுது தெரியுமாங்கிறாங்க சிவா. காயப்படாமல் இருக்குமா? எங்களுக்கு என்ன வேலையை கண்ணனு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? எங்களை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எங்கள் முன்னாடியே ஜாலியாக வண்டியில் போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஊர் சுற்றுறதுனா நீங்கள் தனியாக போய் பார்த்துக்க வேண்டியதான். எங்களோட வந்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கலந்துட்டு போகக்கூடாது சிவா. இது பெரிய தப்பு தெரியுமா? நான் உங்களுக்காக எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணினேன், எத்தனை தடவை மெசேஜ் பண்ணினேன், தடவை கூட நீங்கள் எடுக்கல. அந்த அளவுக்கு 2 பேரும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்கீங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இதுதான் டைம்? ஊட்டியை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்கிறாங்க சிவா. அயலி, நாங்கள் அந்த சாந்தியை தேடி தான் போனோம். அவங்கள பற்றி நிறைய டீட்டெயில் கலெக்ஷன் பண்ணியிருக்கா ரேஷ்மா. அவள் யார், எப்படிப்பட்டவ, அவளுக்கு பின்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குது, அவளுக்கு சொந்தக்காரங்க யார், நெருங்கினவங்க யார், அவளை இப்படி தூண்டி விட்டது யாருங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா ரேஷ்மா. அதை காட்டுறதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு போனான். அந்த டீட்டெயில் எல்லாம் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நாங்கள் போகும்போது எப்படியோ விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த அம்மா எங்கேயோ கிளம்பி ஓடிட்டா. திரும்பவும் அவளை பிடிக்கிறதுக்காகத்தான் ரேஷ்மா விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே அவளும் நமக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க சிவா. ஓ அப்படியா? அப்படின்னா இதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் ஃபோன் பண்ணும்போதாவது இந்த விஷயமா போயிருக்கேனாவது சொல்லணுமில்ல. எதுவும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா நான் என்னென்னு தெரிஞ்சுக்குவேன், எப்படி கண்டுபிடிப்பேன்? சாந்தியோட கேஸ் விஷயமா தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமில்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரேஷ்மா சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு தடவையாவது ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசியிருக்கணும். நாங்கள் பேசுறது தப்பாக போச்சு. இந்த விஷயம் எங்கே வெளியே தெரிஞ்சிடுமோன்னு பயந்துட்டு அதனால தான் நான் எடுக்கலைங்கிறாங்க. அப்போ அயலி சரி சாரி கேட்குறாங்க. ரேஷ்மாவும் சாரி கேட்குறாங்க. அயலி, நீ பேசுனதும் ரேஷ்மா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியுமாங்கிறாங்க சிவா. ஓஹோ, அவன் மனசு கஷ்டப்படுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, ஏன் மனசு கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியாதா? ஏன் முன்னாடியே ரேஷ்மா கூட வண்டியில் ஏறிக்கிட்டு போகிறீங்க, அதுவும் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அவள் தோல் மேலே கைப்பட்டு போகிறீங்களே, அது எனக்கு கஷ்டமா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அயலி. ஆனாலும் கண்டும் காணாத மாதிரி சிவா ரேஷ்மாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அயலி, சரி இந்த பேச்சை விடு, அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிக்கலாங்கிறாங்க. சரி, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அக்கா சொன்ன மாதிரி லைவ்ல அந்த சாந்தியை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசி வைக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த சாந்தியை நான் விடுறதா இல்லை, என்ன நேரம் ஆனாலும் சரி நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம சேனலில் அவங்கள பேச வைக்கிறேங்கிறாங்க சிவாவும் ரேஷ்மாவும். அப்போ அயலி சொல்கிறாங்க, சரி நான் அன்னைக்கு போய் சப்போர்ட்டாக இருக்கேன், நீங்கள் 8 மணிக்கு இருக்கிறோலையா அந்த அம்மாவை எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. அயலி, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த அம்மா வேணால் காணாமல் போயிருக்கலாம், அந்த அம்மாவோட புருஷன் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க யாருங்கிறத நம்ம ரேஷ்மா கண்டுபிடிச்சு வச்சுட்டா அவங்களையும் நம்ம தூக்கிட்டு வந்துருவோங்கிறாங்க சிவா. ரேஷ்மா சிவா 2 பேரும் கிளம்புறாங்க. அயலிக்கு சிவாவை தனியாக விட விருப்பமே இல்லை, முறைக்கிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க.